Hey guys, welcome to Pammy's World. அக்கா ஒரு மாதம் ஆச்சுக்கா இது கேட்டு. ஆமாம், ஒரு மாதம் ஆகிருக்கும் நீங்கள் அதை கேட்டு. ஒரு மாதமாக ரொம்ப பிஸி ஆகிட்டேன் நான். ஸோ இப்போவும் பிஸி தான், ஃப்ரீயெல்லாம் ஆகலை. ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரில் தான் இருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே இன்னும் ஒரு 3 daysல வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஃபுல் வெல்னஸ் ஆகி ரெடி ஆகி கிளம்பலாம் அப்படின்னு இருக்குது. அதுதான் திடீர்னு ஒரு பிளான் பண்ணேன். சரி, ஒரு vlog எடுக்கலாம், வாட் ஐ ஈட் இன் ஏ டே, இல்லைனா ஒரு டே இன் மை லைஃப், இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் ஒரு 6:45 அந்த டைமில் வந்து கதவு தட்டுவாங்க. எதுக்கு அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் இந்த ஃப்ளாஸ்கில் பாலும் அதுக்கப்புறம் பழம், பாயில்டு பனானா, அப்புறம் முட்டை அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா நைட்லேருந்து நான் சாப்பிடாம வயிறு அப்படியே காலியாக இருக்கும்ல, அதனால் அந்த ஏர்லி மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுக்கறது அப்படியே தான் இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன். அந்த டைமில் என்னால் சத்தியமாக சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு வந்த அன்னைக்கு ஒரு 2 நாள் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த நைலாக தூங்குறதுக்கே டைம் ஆகுது. 5 மணி 6 மணி அந்த டைமில் தான் அவள் தூங்குறது. 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு ஒரு 3 hours நம்ம கையில் வச்சு ஆட்டணும். நானும் சுயிலும் மாற்றி எடுத்து ஸோ டைம் இல்லாதனால எனக்கு எப்படியோ படுத்தா போதும்னு இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் தான் நான் தூங்குறதே. அதனால் இது இப்போ சாப்பிட்றது இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அதோட சேர்த்து தான் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இல்லை ஒரு 8 o'clock அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி இதுதான், புட்டு தான். ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் கொடுப்பாங்க. புட்டும் பச்சைப்பயிறு குழம்புன்னு நினைக்கிறேன், க்ரீன் கலரில் தெரியுது அந்த குழம்பு. அப்புறம் இந்த ஃப்ளாஸ்கில் டீ இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே டீ தான் குடிக்க போகிறேன். ஸோ டீ குடிக்கலாமா இப்போது? வெல்னஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணி கட்டி இங்கே படுக்க வச்சு உட்கார வச்சோம் அப்படின்னாலும் நீ வந்துட்டு பழைய திருடி கதவு தொடின்னு சொல்லி டீ தான் குடிப்பேன். ஏன்னா அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, வெல்லஸு வேறு சரி பண்ணுறக்குன்னு நம்ம வந்தாலும் ஆன்ட்டி வந்து இருந்தப்போ ஒன்று அன்னைக்கு நான் சாப்பிட்டேன். ஆமாம், ஆன்ட்டி ஐயோ சுத்தமாக முடியல. முந்தானேத்து என்னாச்சுன்னா, எந்திரிச்சு உட்காந்து எனக்கு போன பேக் பெயின், இங்கே வந்து பேக் பெயின் எல்லாம் சரியாயிடுச்சு எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்னால, மசாஜ் எல்லாம் பண்ணி. அப்புறம் முந்தானேத்து இந்த நையில் தூங்கவே மாட்டேங்கிறா. ஒரு 10 வாட்டிச்சு நம்ம படுத்த இடத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்து எனக்கு போன பேக் பெயின் எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனப்போ அவங்களும் கேட்பாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, அந்த கண்ணெல்லாம் வீங்கிடுச்சே அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் நேற்று ஆன்ட்டி வந்த பெரியம்மா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுனால நேற்று ஒரு நாள் மட்டும் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டேன். கரெக்டாக 6-7 மணிக்கு இதை சாப்பிட்டேன், பால் குடிச்சிட்டேன். அப்புறம் கரெக்டாக 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அந்த மாதிரி யாராச்சும், எவ்வளோதான் நாங்கள் 2 பேருமே நின்று பார்த்தாலுமே யாராச்சும் ஒரு லேடிஸ் பெரியவங்க யாராச்சும் கூட நிற்கிற மாதிரி ஆகாது. நான் டீ குடிக்கும்போது இந்த பழம் பாயில்டு பனானா சாப்பிட்டுக்குவேன். அதுக்கப்புறம் முட்டை வந்து நான் ஐராக்கு வச்சுருவேன். ஐராக்கு பாயில்டு எக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால எக்கு மட்டும் நான் அப்படியே வச்சுருவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அது சாப்பிடுவேன். ஐயோ எழுப்பாத, இது ஒரு கூத்து தான். இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு நைலாவை தூங்க வச்சா ஈஸியாக எழுப்புறதுக்கு ஐரா இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் 1 மணி, ஐயோ எழுப்பாத கொஞ்சம், அது இப்படி கூப்பிட்டா திரும்பி பார்க்குற அளவுக்கெல்லாம் வளரல. எங்கே படுக்க வச்சா எங்கே படுத்துட்டு இருக்கா பாருங்க. இதுதான் பிடிக்குது இப்படி படுக்கிறது சைடாக. ஏன் ஆயிரமா வேற தலையில் எண்ணெய் தேய்ச்சி 2-3 நாள் ஆச்சா. இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஓகே, இப்போ டைம் 10:30 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ஐராவுக்கு ஊட்டி விட்டுட்டு ஐராவை உட்கார வச்சாச்சு. அவளுக்கு அந்த வலி சரியாக மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கான்.
அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூஸ் வந்துருச்சு. டெய்லி ஒவ்வொரு ஜூஸ் தான். 10 o'clock வந்து இந்த ஜூஸ் வந்துடும். இன்றைக்கி குக்கும்பர் ஜூஸ் இப்படி குடிக்க போகிற தெரியல. நேற்று ஆரஞ்ச் ஜூஸ் இருந்துச்சு, முந்தானத்து பைனாப்பிள், அந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஜூஸ் தான் 10 o'clock. இப்போ ஃபஸ்ட்டு ஜூஸை குடிப்போம். ஐரா ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வரும்போதே ஐயோ இந்த ஜூஸ் எனக்கு வேண்டாம்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டா. இதுவே ஆரஞ்ச் ஜூஸு பப்பாயா ஜூஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்தால் அவள் குடிச்சிருவா. பாதி நான் பாதி ஐரா அந்த மாதிரி தான் குடிப்பேன். நான் அவளுக்கு கொடுக்காம எப்படி குடிக்கிறது? குக்கும்பர் ஜூஸுங்கிறதுனால யாருக்குமே வேண்டாம், ஆனால் நான் குடிச்சு தானே ஆகணும். குடிப்போம். அதுக்கப்புறம் இது ஒரு 11 o'clock தான் ஆக்சுவலி வரும், ஆனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துருச்சு. இது ஒரு மருந்து கஞ்சி தான், அது நார்மல் கஞ்சி கிடையாது. மட்டன் தெரியல இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். ஆனால் டெய்லி 11 o'clock அதுவும் மாறி மாறி வரும். சில டைம் ஒரு டைம் ஓட்ஸு, இல்லைன்னா உலுவ கஞ்சி, வெந்தயம் போட்ட ஒரு கஞ்சி. அதுக்கப்புறம் மருந்து கஞ்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது நிறையா இருக்கும், அதில் என்னென்னமோ போட்டிருப்பாங்க, டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தான் ரைஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கஞ்சி டெய்லி மாறி மாறி வரும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நேற்று கேட்டிருந்தாங்க மட்டன் சாப்பிடுவீங்களான்னு. அந்த மருந்து கஞ்சி தான், தேங்காய் பால் அப்புறம் என்னென்னமோ இருக்கும், அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல, எல்லாமே மிக்ஸ் ஆகி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இது இப்போ நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவேன், ஜூஸ் குடிச்சிட்டு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவேன். ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது குடிக்கணும், அதுக்காக தான் ஃபஸ்ட்டே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இன்னும் அழைப்பு வரல, சின்னதும் தூங்கிட்டுருக்கு. நைலாக்கு பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு. இப்போ எனக்கு கால் வந்துச்சு, இல்லை கூப்பிட்ற கால் வந்தாங்க. ஐயோ என்னடா பண்ணுறா இவ, ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லி படுக்க வச்சுட்டு போகலாம். பிஸ்மில்லா, அப்படியே போயிடுவா. இனி வர வரைக்கும் சுவையிலோட பொறுப்பு தான், 2 குழந்தைங்களும். கொஞ்சம் நம்ம போகிறப்ப ஒரு பழைய நைட்டி எடுத்துகிட்டு போனோம். எதுக்குன்னா ஃபுல்லாக ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு மாற்றுறப்போ நல்ல நைட்டி எல்லாம் போட்டால் அதிலே ஸ்மெல் ஆகிருந்து ஒரு பழைய நைட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. பை. ஐயோ செருப்பு மாற்றணுமே. வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஆயிடுச்சு நம்மளுக்கு. எவ்வளோதான் தனியாக இது பண்ணுறது. அவளுக்கும் போர் அடிக்குது ஒரே ரூமில் உட்காந்து. ஃபோன் இல்லை, டிவி தான், அதுவும் கொஞ்சம் நேரம் தானே, பார்க்கட்டும். பை. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கிழி தான் பண்ணாங்க. கிழி ஒரு மசாஜ் தான், அது ஜாயின்ட் பெயின், பாடி பெயின், பேக் பெயின் எல்லாம் ரெடி ஆகிறதுக்காக. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஃபேஸ் பேக் டெய்லி போடுறது தான், அந்த பிளாக் இதெல்லாம் போடுறதுக்காக. அதெல்லாம் போட்டுட்டு இனி பாத் இங்கே தான், நம்ம ரூம்லேயே அட்டாச்டு பாத்ரூம் இருக்கா. ஸோ அங்கே வச்சு தான் அந்த வெள்ளம் மெடிக்கேட்டட் வாட்டர் வச்சு ஒரு குழி இருக்குது. அந்த குளிக்கிறதுக்கு, அந்த குளிப்பாட்டுறதுக்கு சேச்சியும் வந்துட்டாங்க. ஸோ அங்கே போய் குளித்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த காலையில் அந்த கஞ்சி கொடுத்தாங்கல்ல, மருந்து கஞ்சி, அது குடிக்கணும். இப்போ குளிக்க போகிறேன். பயங்கர சூடாக இருக்கும் தண்ணி, அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, பாயில் பண்ணி வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக புகையாக இருக்கும். அந்தளவுக்கு சூடு தண்ணி தான் ஊற்றுவாங்க. நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். இப்போ போய் குளிச்சுட்டு வரேன். இதுதான் அந்த மருந்து கஞ்சி. இப்போ குளியெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இந்த கஞ்சி குடிச்சிட்ருக்கேன். டேஸ்டெல்லாம் இருக்காது, ஆனால் மருந்து தானே, குடிச்சு தானே ஆகணும்னு நம்ம குடிக்கிறோம். குளி இருக்குல்ல, குளிப்பாட்டம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்ல சூடு தண்ணியில் ஒரு டவல் முக்கி ஒத்தடம் கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேது தண்ணியில் ஃபுல்லாக குளிப்பாட்டி, சோப்பே தேய்க்க மாட்டாங்க, பச்சை பயிறு அப்புறம் கடலை மாவு அது மட்டும் வச்சு மேலே இருக்கிற ஆயில் ஆகட்டும், அந்த மருந்து இதெல்லாமே அது வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. சோப்பே தொட மாட்டாங்க. தலைக்கும் அதே மாதிரி ஷாம்பு எல்லாம் இல்லை, தாளிப்பொடி அது வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணுறது.
அந்த அழுக்கு இது மட்டும் போகிறதுக்கு மட்டும். ஆயில் தலையிலே இருக்கணும்பாங்க ஃபீடிங் எல்லாம் பண்ணுறப்போ, பாடி ஹீட் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக. இப்போ என்னோடய ட்ரீட்மெண்ட்டு, ஃபுட்டு, சாப்பிட்றது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நைலாவை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் உள்ளே வச்சு தான், பாத்ரூமில் வச்சு தான் ஒரு ஸ்டாண்டில் படுக்க வச்சு ஐரானே வருது. நைலாவை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் குளிப்பாட்டுறாங்க. அந்த சவுண்டு தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பயங்கர அழுகை தான் எப்போவுமே குளிக்க வைக்கிறப்போ. இன்றைக்காச்சும் நல்லா தூங்குவான்னு நினைக்கிறேன், தலையிலெல்லாம் ஆயில் தேய்ச்சதுனால சவுண்டு கேட்குது. இன்னும் அவளும் வந்ததுக்கப்புறம் தான், கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் தான் லஞ்சு நான் சாப்பிடணும். லஞ்சு இன்னும் சாப்பிடல. காட்டுறேன் நைலாவை. லஞ்ச் வந்துருச்சு. லஞ்ச் என்னெல்லாம் சொல்லு. மீன் ஒரு பீஸு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு கோவக்காய் பொரியல். கோவக்காயும் கேரட்டுமா? பழுத்த அதுக்கப்புறம் பச்சைக்கறி, வெண்டைக்காய் குழம்பு. ஓகே. ஒயிட் ரைஸ். இப்போ ஒருத்தர் அடி வாங்குறது நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. சாப்பிடாம இருந்து இந்த சாக்லேட்டு பிஸ்கெட்லாம் சாப்பிடும்போது அவளுக்கு வாய் வலி இல்லை, கீழே விழுந்ததில்ல. கீழே விழுந்து வாய் வீங்கி இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட முடியும். நைலா இங்கே படுத்துட்டு இருக்கா, குளிச்சு டயர்டாகி படுத்துட்டு இருக்க. நைலாமா மேலே பார்த்துட்டு, என்னடா ஷால் இப்படி போட்டு கொடுத்துருக்க, இது ஒரு நிமிஷம். இப்போ நானும் லஞ்சு சாப்பிட்டுட்டு நைலாக்கு பால்லாம் கொடுத்து தூங்க வைக்கணும். இப்போ தூங்கிடுவா, பாதி தூக்கத்தில் தான் இருக்கா. அப்போ தான் நானும் கொஞ்சம் நேரம் தூங்க முடியும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு நைலாமா தூங்குறதுக்கு. நானும் சுயலி உட்காந்துட்டே தான் இருந்தோம். இப்போ இவளையும் தூங்க வச்சுட்டு மெயினாக அந்த பெருசை தூங்க வைக்கணும். ஐராமணியை தூங்க வச்சாதான் 3 பேர்னாலையும் தூங்க முடியும். அதனால நாங்கள் தூங்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock மாதிரி மறுபடியும் கதவு தட்டுவாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக அந்த ஒரு 2 hours இல்லைல்ல, இனி 2 o'clock ஆயிடுச்சா, 1 hour தான் இருக்குது. ஒரு 1 hour தூங்கணும். தூங்கினா நைலாவை படுக்க வச்சிடலாம். நீ ஐராமாவை படுக்க வை. இல்லடா தங்கமே. அம்புடோ அம்புடோ. சிரிக்குன்னு. மதியம் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஏன் அப்படின்னா நைலாவும் நல்லா தூங்கினா, ஐராவும் நல்லா தூங்கினா. அதனால 2 பேரும் தூங்கினதுனால நானும் நல்லா தூங்கிட்டேன். நைலாவுக்கு இன்னைக்கு தலையிலெல்லாம் ஆயிலெல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணி குளிப்பாட்டினதுனால நல்லா அந்த டயர்ட்லேயே அவள் தூங்கிட்டா. இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கா. இடையில பால்லாம் குடிச்சிட்டா. கரண்ட் போயிடுச்சு. இந்த ஃபோன் கொடுங்க. இந்த இருட்டில் வந்து பேச வைக்கிறியே. அதனால நல்லா மசாஜ் பண்ணி குளிக்க வச்சதுனால அவளும் தூங்கிட்டான். இப்போ தான் எந்திரிச்சு நாங்கள் டீ குடிச்சிட்டோம். அதை மிஸ் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு. டீக்கு வந்து டீயும் வரும், அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க. ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சது தான், பாயில் பண்ண ஸ்நாக்ஸு, அடா, அதே மாதிரி அவில், அந்த மாதிரிலாம் தான் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி அவில் வந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஒரு பிளேட்டில் இருக்கும். மெயின் ஆள் இதுதான், அவில், முட்டை, ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு ஐரா தான் இல்லைம்மா. இதை சாப்பிட்டுட்டு இப்போது 7 o'clock வந்து கரண்ட் வந்துச்சு. 7 o'clock எனக்கு சூப் வந்திருக்கு, மட்டன் சூப்பு. இது டெய்லி இருக்காது, ஒரு 2 days மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட்டு 2 days மட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட டேஸ் இங்கே முடிய போகுது ட்ரீட்மெண்ட்டு. அதனால இன்றைக்கி சூப் இருக்குது எனக்கு, மட்டன் சூப்பு. அது கூட சேர்ந்து டின்னரும் வந்துருச்சு. டின்னரும் காட்டிடுறேன். டின்னருக்கு வந்து எனக்கு சப்பாத்தி, டெய்லி சப்பாத்தி தான் நைட்டு. ரைஸ் ஐட்டம்ஸே கொடுக்கறது இல்லை நைட்டு. எல்லா டேஸுமே நைட்டு வந்து சப்பாத்தி, அப்புறம் ஏதாவது ஒரு குழம்பு, அப்புறம் ஒரு ஃப்ரூட்டு,
இன்றைக்கி ஆரஞ்சு வந்திருக்கு, இல்லை ஆப்பிள் பப்பாயா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், வெரைட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக சப்பாத்தி. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், வெயிட் லாஸ்க்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. எப்போவுமே வந்து நம்ம டெலிவரிக்கு அப்புறம் உடனே எல்லாம் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதுவும் மெயினாக சிசரியன் எல்லாம் பண்ணுறப்போ இது வெயிட் லாஸ்க்கான இது கிடையாது, ஒரு ரீஜுவனேஷன். நம்ம பாடி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், ஹார்மோனல் சேஞ்சஸ் பயங்கரமாக இருக்கும், சில ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரோலர் காஸ்டர் மாதிரி தானே. ஸோ அதுக்காக அந்த மசாஜ் பண்ணி நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பாடி பெயின் எல்லாம் ரிலீஃப் ஆக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக, அந்த பேக் பெயினுக்கெல்லாம் ஆன ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது. வெயிட் லாஸ் எல்லாம் கிடையாது. அப்புறம் எனக்கு வந்து நார்மலாகவே அப்படியே கம்மி ஆகிடும், அந்த மாதிரி தான். ஸோ டின்னர் வரைக்கும் வந்துடுச்சா. அப்புறம் பால், இந்த குட்டி ஃப்ளாஸ்கில் பால் இருக்கும். டின்னர் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு தூங்க வேண்டியது தான். ஆனால் தூங்க முடியாது, இடையில எந்திரிக்கணும் குழந்தை இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான். இந்த ட்ரீட்மெண்ட் சென்டரில் இதுதான் என்னோடய ரொட்டீன். காலையில் 7 மணிலேருந்து நைட் 8 வரைக்கும் நம்மளுக்கு ஃபுட்டு, ஜூஸு அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இடையில ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் கூட ஒரு ஆள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை செஞ்சுட்டே இருப்பா. அங்கேயே அலாரம் வந்துருச்சு, எந்திரிச்சிட்டா. ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நைட் ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டு தூங்குறது தான். ஸோ எப்படி இருந்துச்சுங்கிறது சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் பாய் சொல்லு. சூப்பு குடிச்சு பார்க்குறேன் நான். எனக்கு எப்போவுமே சூப்பில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உப்பு கம்மியாக இருக்கே, கொஞ்சம் உப்பு போடுவோம். ஒரு ஸ்பூனை காணோம். என்ன பீஸ் எதுவுமே இல்லை. மட்டன் சூப் மட்டும் தான் கொடுப்பாங்க, பீஸ் இருக்காது. அதல்ல, நம்ம அங்கே கோயம்புத்தூரில் ஒரு வாட்டி வாங்கி குடித்தப்போ அந்த இது இருந்துச்சுல, எலும்பு இருந்துச்சுல. ஹோட்டல் இல்லை, இங்கேருந்து வாங்கி கொடுக்குறாங்களா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, கீழே கிச்சன் இருக்குது, அதுவும் அடுப்பில் தான் சமைக்கிறாங்க எல்லாம். குடிச்சு பார்க்குறேன். நல்லா இருக்கு. ஐரா குடிப்பா இப்போ. நல்லா இருக்குல்ல, தண்ணி மாதிரி இருக்கு. தண்ணி மாதிரி தான் இருக்கு, தண்ணி தான். பாயசம், எரிவுள்ள பாயசம்ல. நல்லா இருக்கா? நல்லா குடி, சரியா பாயசம்.